எதுவும் மாறுவேட போட்டி நடத்துறாங்களா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அந்த வெள்ளைன்னா தான் ஒரு பெரிய சிவப்பா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் ஆளு. வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பா இருந்தாலே என்ன பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? சிவப்பா இருக்கிறதுகிட்ட என்ன இருக்கோ அது பூரா கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்டையும் இருக்கத்தானே செய்யுது. கருப்பா இருக்கிற பிள்ளைய குழந்தை பக்குது, சிவப்பா இருக்கிற பிள்ளையும் குழந்தை பெத்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த வெள்ளைக்காரன் இந்த சிவப்பு வெள்ளை மேல ஏற்படுத்தின ஒரு மரியாதை இன்னும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. கேரம் போர்ட்லயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கான், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான். எவன்டா வச்சது? மாத்துறா. இனிமே நம்ம மாத்து, கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட போடுறான். அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். இன்னைக்கும் பாருங்க, அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃப்ளக்ஸ் வெளியில வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்லா செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே பல்லு ஏத்தி. என் தலைமையில தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ், 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான் மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்படா நீ இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாவன். சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா? தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், எங்க மாமகளை கொடுக்குறேன்னாங்க, தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு 15ஆம் தேதி கல்யாணம் முடிச்சவன் 18ஆம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு 60-70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் தியாகராஜ பாவதரும் பி சின்னப்பாவும் தான். அவங்க பாடின காதல் பாட்டெலாம் இன்னைக்கு பாடினா இப்படி இல்லாம பாடினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. தியாகராஜ பாவதருடைய காதல் பாட்டு ஒன்று, தியாகராஜ பாவதரும் டி.ஆர். ராஜகுமாரி லவ் பண்றாங்க ஒரு படத்துல. என்ன பாட்டு தெரியுமா? மன்மதலேலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பரமுகம், என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிர்ந்து விடுமோ, உன்னையல் நேரமும் நினைந்துருகும், என்னிடம் வந்தால் மென கெடுமோ, உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சுவாமி அப்படிம்பார் தியாகராஜ பாவதர். டி.ஆர். ராஜகுமாரி 22 அடி தூரத்தில் இருக்கான், இங்க இருந்து அப்படிம்பாரு. இதை பார்க்கறதுக்கு எங்க அப்பா 50 தடவை போயிருக்காரு படத்துக்கு. எதுக்கு? பிளையிங் கிஸ் கொடுக்கறத பார்க்கறது. அது ஒரு பெரிய காட்சி. அன்னைக்கு ஹரிதாஸ் படத்துல உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ அப்படின்ட்டு டி.ஆர். ராஜகுமாரியோட முகத்துக்கு நேரம் அப்படி கையை வச்சு அப்படிம்பாரான். முத்தம்னு வேற எழுதிட்டாரான். அதுக்கு அப்படி ஒரு ரசிகர் மன்றம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலகட்டம். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இந்த கையை ஆற்றுறதுலேயே உண்மையிலே இந்த 2 கரங்களில் நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனைமரத்தில் ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்களாம். பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு. பாட்டு தொடங்கிருச்சு. 1 2 3 பா நீலகண்டன் சொல்லியிருக்காரு, பாடுங்க தலைவரை அப்படின்னு.
அதோ அப்படின்ற. டேய் ஒன்ன கூப்பிட்டுருக்காரு டைரக்டர். எம்ஜிஆர் தான் கையை விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல. உனக்கு யார தென்னை மரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது? மாத்திரா சீனை. அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும், புரட்சிகரமான பாட்டு பாடினாலும், தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்கே, அடே அப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காதல் பாட்டு பாட சொல்லுங்க, அதே ஃபார்முலா தான் காதல் பாட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வலையிட்டு. காதல் பாட்டு. சோக பாட்டு பாட சொல்லுங்க. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அவருடைய சக்சஸே இந்த ரெண்டு கையில தான். ரசிச்சான் தமிழன். சிவாஜி கணேசன் எடுத்துங்க. டே அவ்வா, அந்த குரலுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்தோம்னு நம்மெல்லாம் பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். சிவபெருமான் எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கமா? சிவபெருமான நேரடியா கொண்டு வந்த ஒரு நடிகன் அவர் ஒரு ஆள் தான். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி, பங்கம் படபரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தாக்காவான். சிவபெருமானே இப்படி சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகமா. சிவாஜி சிவபெருமான் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குனார். கூட நடிக்கிற நக்கீரன் அவர் ஏபி நாகராஜன். சங்கரப்பதங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய பாடல் குற்றமா? நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா அப்படியே அழிச்சிருவார். சிவாஜி கணேசன் நடிக்கலன்னா சிவபெருமான் இப்படித்தான் இருந்தார்னு யாருக்காவது நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அப்படி ஒரு காலகட்டம். அதே மாதிரி சினிமா தந்த மாதிரி ஒரு இசை. இசைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இசைதல் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். இசை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளுதல். நான் சொன்ன கருத்துக்கு அவன் இசைந்தான், இசைவு தெரிவித்தான் அப்படின்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அதனால இசைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு.